ஐயா ரிஷப் பந்த் இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையா? நமக்கு நம்மளோட பொசிஷனே கொஞ்சம் ஊசல் ஆடுற மாதிரி இருக்கு. நமக்கு இந்த ப்ரொமோஷன் தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கோலஸ் பூரான் இருக்கிறார் இல்லையா, அந்த ஆரஞ்சு கேப் எனக்கு தான், நீங்களாம் கேட்டால் தரமாட்டேன், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனடியாக உங்களை தாண்டி அடித்து இந்த கேப்பை வாங்கிடுவேன் அப்படின்னு திருப்பி வாங்கியிருக்கிறாரு. ஸோ லக்னோ வர்சஸ் குஜராத் மேட்ச்சு எப்படி போச்சு பார்த்துருவோமா? இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணது லக்னோ தான். நாங்கள் பவுலிங் போடுறோம்னு சொல்லிட்டாங்க. வழக்கம் போல் குஜராத் பேட்டர்ஸ் வந்தாங்க. ஆஸ் யூஷுவலாக குட் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. நம்ம மற்ற டீமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்தாங்கப்பா, அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் மாறுதலாக இவங்க நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கில்லு பார்த்தீங்கன்னா 60 ரன் அடித்தார். சாய் சுதர்ஷன் நம்ம ஊர் பையன் 56 அடித்தார். அதன் மூலமாக ஆரஞ்சு கேப்பு இந்த சீசனில் முதல் முறையாக அவர் வாங்கி தன்னுடைய தலையில் வச்சார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை பார்க்கணும். என்ன தான் 12 ஓவரில் 120 ரன் போனால் கூட அப்போ யாருமே அவுட் ஆகலை. அங்கேருந்து 20 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன தெரியுமா? 180க்கு 6. என்னப்பா சொல்கிற? 12 ஓவருக்கு 120, அப்புறமா 8 ஓவருக்கு நியாயப்படி பார்த்தா இன்னொரு 120 தானே வரணும். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழப்பம் ஆகி போச்சு. ஸ்ட்ராட்டஜியை ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஏன்னா மிடில் ஆர்டரில் வாஷிங்டன் வந்தார், அப்புறம் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்தார், தெவாத்தியா, இவங்க எல்லாருமே ரன்னபால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு கேள்வி. ஷாருக் கான் கடைசியில் வந்தார், 6 பாலுக்கு ஒரு 11 ரன் அடிச்சுட்டாருப்பா. இவரை 2 மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 தானே இறக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் இந்த மேட்ச் மட்டும் எதுக்காக மறுபடியும் கீழே இறக்குனீங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருந்துச்சு. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இவர் கீழே இருந்தும் கூட சரியான பால் கிடைக்கல. அதன் காரணமாக ரன்னு கொஞ்சம் சுருங்கி போச்சு. பவுலிங்கில் லக்னோ சூப்பராக தான் போட்டாங்க. ஷர்துல் தக்கூர் என்ன மேட்சுக்கு வச்சிருக்காருன்னு தெரில. மேட்சுக்கு மேட்ச் எப்படியாவது 2 மேட்ச்சு தூக்கிறாரு. ரவி பிஷ்னாய் 2 விக்கெட்டு, டிக்வேஷ் வழக்கம் போல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார், ஆவேஷ் கான் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. இப்போ டார்கெட்டு 181 அடிச்சா வின் அப்படின்னு லக்னோ ஓப்பனிங் இறங்குறாங்க. மிச்சல் மார்ஷ் கிடையாது, இந்த மேட்ச்சில் ரூல் அவுட் ஆகிட்டாரு. ஓகே, ஓப்பனிங் பேர் யார் வரப்பாராங்க? மார்க்ரமோ பூரானோ வந்துருவாங்களோ அப்படி அப்படின்னு யோசிக்கிறப்ப மார்க்ரம் கூட யார் வந்தா தெரியுமா? ரிஷப் பண்ட் தான் வந்தார். இதை பார்க்குறப்ப ரிஷப் பண்டோடைய பொசிஷன் அந்த பொசிஷன் கிடையாது. அவர் வந்து ஒரு ஃபினிஷர் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4ல் 5ல் ஆடக்கூடிய வல்லமை உள்ள பிளேயரு. அவர் ஓப்பனிங் இறக்குனீங்கன்னா அந்த நியூ பாலை ஆட முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்துச்சு. இந்த மேட்சும் வந்தார். பெருசாக பேட்டில் பால் படவே இல்லை. இன்ஃபேக்ட் பவர் பிளேயில் நிறைய ஃபீல்டர்ஸ் வந்து அந்த சர்க்கிள்குள்ளே தான் நிற்பாங்க. ஆனாலும் கூட அவங்க கிளியர் பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் பண்ணிட்டு. ஸோ இன்னொரு ஃபெயிலியர் தான் அவருக்கு கிடச்சிச்சு. ஆனாலும் மார்க்ரம் பூரான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான அடியை அடித்தாங்க. குறிப்பாக பூரனை பற்றி சொல்லணும்ப்பா, வட்டா வந்து ஒரு 80 ரன் அடிச்சுட்டு போகிறாரு, ஒரு 60 ரன் அடிக்கிறாரு. எப்படின்னு தான் தெரியலை. இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா எது ஏன் ஆரஞ்சு கேப்பு நீ வாங்கிடுவியா? ஏ சாயி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முடியல வேணா நீ வச்சிருக்கலாம், ஆனால் அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஸ்கோர் பண்ணி கடைசியில் வாங்கிட்டாரு. அவரோட சப்போர்ட் பண்ணி கடைசியில் ஆயுஷ் பதோனி நல்லா விளையாண்டாரு. கடைசியாக ஒரு சூப்பர்பான ஷாட்டோட அந்த இன்னிங்ஸை முடிப்பார். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். குஜராத் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா வழக்கம் போல் சூப்பராக போட்டார், 2 விக்கெட் எடுத்துட்டாரு. சேர்ந்து ரஷித் கானும் வாஷிங்டன் சுந்தரம் ஒவ்வொரு விக்கெட்டை எடுத்தாங்க. இவங்களாம் நல்லா தான் போட்டாங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண 2 பவுலர்ஸு எக்ஸ்பென்சிவாக போயிட்டாங்க. முகமது சிராஜும் சாய் கிஷோரும். சிராஜ் 50 கொடுப்பாரா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா லக்னோ 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா ஓஹோ பாயிண்ட்ஸ் டேபிளில் பெரிய மாற்றங்கள் வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத் அதே 2வது இடத்துலையும், லக்னோ அதே 3வது இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.